السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. சவுண்ட் இல்லையா? السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أحمده سبحانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال تبارك وتعالى: ولله يسجد من في السماوات والأرض طوعا وكرها. وقال تعالى: ألم تر أن الله يسبح له من في السماوات والأرض والطير صافات كل قد علم صلاته وتسبيحه. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டிய ஆசையில் பகல் பொழுதிலே தாகைத்தும் பசித்தும் இரவு பொழுதிலே அல்லாஹ்வை நின்று வணங்கி வரக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு சில செய்திகளையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகளிலிருந்து ஒரு சில தகவல்களையும் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு இணங்க வாழ்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் வழிபாடுகளை பற்றி இந்த ரமதானுடைய காலத்தில் நமக்குள் கொஞ்சம் ரமதான் அல்லாத காலத்தில் இறங்கின கொஞ்சம் சார்ஜ் எல்லாம் ரமதானில் கொஞ்சம் ஏற்றி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஒரு வாய்ப்பாக இது போல உள்ள அமர்வுகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடரில் வழிபாடுகள் என்ற பொதுவான தலைப்பின் கீழ் அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய காரியங்கள், குறிப்பாக தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்ற தலையாய வழிபாடுகள், இதெல்லாம் பிரதானமான வழிபாடுகள். நீங்கள் 3 நாள் உரையில சாதாரணமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு முரண்படாமல் செய்யும் செயல்களெல்லாம் வழிபாடு என்று படித்திருந்தாலும் அந்த வழிபாடுகளில் தலையாயது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் பேசியது, அவர்கள் குறிப்பிட்டு நமக்கு வழிகாட்டியது என்பதை மிக தெரிஞ்சிருக்கு. அதுல குறிப்பானது தொழுகை. ஒரு மனுஷன் தொழுகை நிச்சய முடியாது, விடவே முடியாது. எந்த அளவுக்கு விட முடியாது என்றால், அவன் ஒண்ணுமே செய்ய முடியாம கிடந்தா கூட சுயநினைவோடு இருந்தால் அவன் செஞ்சாகணும், தொழுதான். ஒண்ணுமே செய்ய முடியல, கை கால் எதுவுமே அசைக்க முடியல, ஆனாலும் அவன் என்ன செஞ்சாகணும், தொழுதாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிபாடு தொழுகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் புதுசெல்லாம் இல்லை. அதுல நமக்கும் தொழுகைக்கும், தொழுகையால் நமக்கும் நம் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு எப்படி, அந்த தொடர்பின் மூலம் நாம் அந்த வழிபாடை எவ்வாறு உண்மையிலேயே அனுபவிக்கிறோம், ரொம்ப முக்கியமா நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையில எல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம மட்டுமா தொழுகிறோம், ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம மட்டுமா தொழுகிறோம்? ஆடு மாடு, மரம், கொடி செடி, பறவைகள் தொழுதா? எல்லாம் தொழுது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் இதுல சொல்றான், ஆல் இம்ரான்ல சொல்றான், 2 இடத்துல சொல்லி காட்டுறான், இப்படியும் சொல்லி காட்டுறான். அப்படி வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியில் எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அனைத்துமே யஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, சஜிதா செய்யுது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சஜிதா யாருக்குள்ளது மட்டும் இல்ல, நமக்குள்ளது மாத்திரமல்ல, நாம தான் என்னவோ அல்லாஹ்வை அதிகப்படியாக வணங்குறோம், தொழுறோம் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, நமக்கு வந்துவிடக் கூடாது. எப்படி தெரியுமா, தௌஅன் வ கர்ஹன்,
அது விரும்பியோ விரும்பாமோ, உலகத்துல எதா இருந்தாலும் சரி, விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது? சஜ்தா செய்யுது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லிருக்காங்க. இன்னும் பாருங்க, சூரத்து நூறுல 41வது வசனத்துல அல்லாஹ் இப்படி கேட்கிறான், அலம் தர நபியை நீங்க பார்க்கலையா? நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர நபியை நீங்க பார்க்கலையா? அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்பதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்ப அல்லாஹ் நபிக்கு சொல்றான், எதெல்லாம் தஸ்பீஹ் செய்து? வானத்துல இருக்கிறது. வானத்துல இருக்கேன்னா உண்மையிலே எண்ணி கணக்கில் அடங்காது. சூரியன் அதுல அடக்கம், சந்திரன் அதுல அடக்கம், நட்சத்திரங்கள் கோடான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அதை அடக்கம். மலக்கூத்து சமாவாத், வானங்களின் அதிகாரம் என்பது வேறு. அதற்குள் இருப்பவர்கள் யாரு யாரு யாரு? மலக்குமார்கள். மலக்குமார்களுடைய எண்ணிக்கை சொல்லவே முடியாது. எந்த அளவுக்கு சொல்ல முடியாது தெரியுமா? ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, வானத்துல 6 வானங்களுக்கு மேல ஒரு 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 இல்லம் இருக்கிறது. என்னது? பைத்துல் மஅமூர். பைத்துல் மஅமூர். அதுல போய் டெய்லி எத்தனாயிரம் மலக்குமார்கள் தொழுறாங்க தெரியுமா? 70,000 மலக்குமார்கள் தொழுறாங்க, டெய்லி தொழுறாங்க. இப்படி ஒரு தடவை ஒன்ஸ் உள்ள போய் தொழுதவங்க மீண்டும் மறுபடியும் என்ன செய்யறதில்லை. அவங்க இதுவரையிலும் 2வது தடவை அவங்க போனதில்லை. நம்ம பள்ளிக்கு வந்தா எத்தனை பேர் வருவோம்? நம்ம பள்ளிக்கு தொலை வந்தா எத்தனை பேர் வருவோம்? ஒரு 300, ஒரு 400 பேர். இந்த 400 பேர் தான் அடுத்த வக்துக்கு என்ன செய்யணும்? வரணும். ஒரு 2 பேர் வேற பள்ளிக்கு போயிருப்போம், ஒரு 2 பேர் ஆய்க்கு பேர் புதுசா வந்திருப்போம். அவ்வளவுதானே. இன்னைக்கு நாம அங்க ஒரு 10-100 பேர் உட்கார்ந்துருப்போம் வைங்க. இந்த 100 பேர் நேற்றைய முகம், நாளைய முகமும் நம்ம தான் உயிரோட இருந்தா இல்லையா? அவ்வளவுதான் அது. ஆனா பைத்துல் மஅமூருக்குள்ள ஒரு நாளைக்கு தொலைப்போறவங்க 70,000 பேர். யாரு? மலக்குமார்கள். அவர்களில் யாரும் மீண்டும் ஒரு முறை போனவர்கள் மறுமுறையும் போவதில்லை. சொல்லுவாங்க. அப்போ வானத்துல தொழக்கூடியவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்மளோட எண்ணிக்கையில கூட, அவங்க நம்மளோட எண்ணிக்கையில கூட. அல்லாஹ் சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள எல்லோரும் அல்லாஹ்வை துதிக்கிறார்கள் என்பதை நபியை நீங்கள் காணவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வானம் பூமி அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டுக்கு மத்தியில ஆகாயம்னு ஒண்ணு சொல்லுவோமா இல்லையா? வானங்கிறது மேல, பூமிங்கிறது கீழே. ஏன் அந்த ரெண்டுக்கு மத்தியில என்ன இருக்கு? ஆகாயம்னு ஒன்று இருக்கு. ஆகாயம் என்னங்க? அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவான்? மில்கி வேமா அல்லது ஸ்கை அப்படின்னு சொல்றான். அது வானம், ஸ்கைக்கு வானம் இல்லையா? இந்த மில்கி வே ரெண்டுக்கும் மத்தியில உள்ளது இருக்கு இல்லையா? இது காற்றாலையும் அல்லது வளிமண்டலத்தால், வளிமண்டலம் அப்படி இருக்கு இல்லையா? இதுக்கு மத்தியில இருக்கிற பறவைகள் இருக்கு இல்லையா? அதை கொடுக்க ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இந்த ரெண்டுக்கு மத்தியில சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறது தலையில் விழாத நிலையில், அதுவும் கூட எல்லாமே என்ன செய்கிறது? துதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விடல. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுலதான் நமக்கான பாடம் இருக்கிறது. குல்லுன் கது அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹு, எல்லாமும் தன்னுடைய சலாத்தையும் தன்னுடைய தஸ்பீகையும் அறிந்தே இருக்கிறது. எதெல்லாம்? மலக்குமார்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க யாரு? உயர்திணை. மலக்குமார் உயர்திணை, அக்ரணியா? உயர்திணை. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கு விவரம் உள்ள ஆட்கள் அவங்க. அவங்க அப்படியே தவங்க கரகன் விரும்பியோ விரும்பாமோ செய்யக்கூடியவங்க அல்ல. செய்யறதோ எப்படிதான் செய்யறாங்க? விரும்பித்தான், இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் என்ன செய்யறாங்க. அவங்க எந்த அளவுக்கு செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தினால் அவங்க தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே சிறமேற்று செய்யறாங்க, செயல்படுத்துறாங்க. மலக்குமார்கள் நம்மள இருந்து கொஞ்சம் முன்னால. அவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அறிவு, கேள்வி கேட்கக்கூடிய தெளிவு, ஏன் எதுக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல், இது அத்தனையும் இருக்கு. ஆனா வலா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு எதை கட்டளையாக இட்டானோ அதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மாறு செய்ய மாட்டாங்க. நாம கட்டளை இடப்பட்ட விஷயத்துல கூட என்ன செய்வோம்? மாறு செய்வோம். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். யாருக்கும்
மலக்குமார்கள் இருக்கும். இப்லீஸுக்கு நமக்குள்ள வித்தியாசம், கட்டளை விட்டாலும் அவன் என்னதான் செய்வான், மாறுதான் செய்வான். அவன் என்ன செய்ய மாட்டான், சரியான வழிக்கு வர மாட்டான். ரெண்டு கட்டம் யாரு, ரெண்டு கட்டம் யாரு, நாம தான். ஒத்துக்கிட்டீங்களா? ரெண்டு கட்டம் யாரு, முழுக்க மலக்குகளாகவும் இல்லாம முழுக்க அந்த பக்கமும் அல்லாஹ் பார்த்தோம் என்ன இப்லீஸ்ல அதே வழியில இல்லாம இருக்கிற ஆளுக்குள்ள நம்ம. இப்ப இந்த ரெண்டுக்கு மத்தியில இருக்கிறது தான் நமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள அந்த 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 தொடர்பு. அதுதான் இபாதத். அதான் என்னது, அபா மறுத்துட்டான், வஸ்தக்பர பெருமை அடிச்சுட்டான், கான மினல் காஃபிரீன் அவன் என்ன வாய்ட்டான், காஃபிர் ஆயிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கு பொருந்தாது, அபா வஸ்தக்பர என்ற கேட்டகரிக்குள்ள வராத எந்த மனுஷனுக்கும் பொருந்தாது. அபா வஸ்தக்பர மறுத்தான், பெருமை அடிச்சான், அல்லாஹ்வுக்கு வணங்க தயார் இல்லைங்கிற இடத்துல யார் வந்தாலும் அந்த கேட்டகரிக்குள்ள போயிருவோம், அந்த கேட்டகரிக்குள்ள போயிருவோம். அந்த கேட்டகரிக்குள்ள போகாம இந்த பக்கம் வரணும்னா நாம எல்லாரும் மலக்காயிரலாமா, நாம எல்லாரும் மலக்காயிரலாமா? மலக்க ஆக முடியுமா? ஆக முடியாது. மலக்காரனா ஆசையை திறக்கணும். ஆசையை திறக்க முடியுமா? இச்சை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். வாழ முடியுமா? தூக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். வாழ முடியுமா? எல்லா நேரமும் சதா இறைவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். முடியுமா? முடியாது. அத்தனையிலையும் நமக்கு என்ன வரும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அத்தனையிலையும் பிரச்சனை வரும், பிரேக் வரும். அப்படி பிரேக் வரும் பொழுது நம்ம மீள்றோம் பாத்தீங்களா, அதுதான் இபாதத். அதான் என்னது இபாதத். வீட்டுக்காரி கூப்பிடுவா, வீட்டுக்காரி கூப்பிடுவா. அதே மாதிரி உலகம் வேற ஒண்ணுக்கு நம்மள நிச்சயம் கூப்பிடும். பிள்ளைங்க அவங்க ஒரு பக்கம் எழுப்பாங்க. அத்தனைக்கு மத்தியில இல்ல இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு வர பாத்தீங்களா, அதுதான். அதனாலதான் அல்ல இங்க சொல்றான், அது அலிம சலாத்தஹு, இது அனைத்தும் இறைவனை தொழுகையை அறிந்திருக்கிறது, இறைவனை தஸ்பீஹ் செய்வதையும் அறிந்திருக்கிறது. இங்க நமக்கு மட்டும்தான் நேற்று படிச்ச பாடத்துல படிச்சோம், நமக்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, படித்து தரப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் அறிந்திருக்கிறது யாருடைய ஸ்டேட்மெண்ட், அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். எங்க இருக்கு, சூரத்து நூறுல 41வது வசனத்துல இருக்கு. அல்லாஹ் சொல்றான் எல்லாத்துக்கும் தெரியும், கிளியர் கட்டா. தெரியாம இருந்து படிச்சுக்கிறது யார் மட்டும்தான், நாம மட்டும்தான். இப்ப நாம தான் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா அவைகள் அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. நாம விருப்பமே இல்லைன்னு நினைச்சாலும் விரும்பக்கூடிய இடத்துல மாறி கட்டுப்படக்கூடிய இடத்துல என்ன செய்யணும், நம்ம வரணும். இங்கதான் இபாதத்துடைய யதார்த்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், விளங்க முடியும். இப்போ தொழலைன்னா நம்ம எல்லாரும் யாருங்க, காஃபிர். தொழலைன்னா காஃபிர். மன் தரக்க சலாத்த முத்தஅம்மிதன், யார் ஒருவர் தொழுகையை வேண்டும் என்றே விட்டாரோ ஃபகத் கஃபர, அவர் என்ன ஆயிட்டாரு, காஃபிராக ஆயிட்டார். அவர் எதை விட்டு வெளியே போயிருவாரு, இஸ்லாமை விட்டு வெளியே போயிருவார். கொன்றலாமா வர, இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தா வெட்டிடலாமா தலையா, இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தா வெட்டிடலாமா, தொழ மாட்டேன்னு சொல்ற ஒருத்தர் வெட்டிடலாமா? என்ன வெட்டலாம், வெட்டலாம். தொழுகை எனக்கு கடமை இல்லை, நான் தொழுதாகணும் கடமை இல்லை உனக்கு கிடையாதுன்னு ஒருத்தர் மறுத்தான். இது குஃபுருல் முஆனித், இது மறுப்பதிலேயே தீர்க்கமாக இறைவனுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று மறுக்கக்கூடிய மறுப்பு. இது ஒரு விதமான குஃபுர். குஃபுரும் தூன குஃபுர், இந்த குஃபுர் அல்லாத ஒரு குஃபுர் இருக்கிறது. இது அல்லாத ஒரு குஃபுர் இருக்குது. அது என்னது, முடியல, டைம் கிடைக்கல. நம்ம சொல்றான்ல, முடியலைங்க, டைம் கிடைக்கலைங்க, எழுந்திருக்க முடியலைங்க, நான் தொழணும்னு தான் நினைக்கிறேன், நான் அவனை தொழாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நல்ல எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கும். ஆனா முருகன் தொழாம இருக்கும். இதை என்ன செய்ய முடியாது, இதை என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது. இதை என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது. மாறாக அவன் என்ன செய்யலாம், உங்களுக்கும் எனக்கும் உள்ள கடமை கொஞ்சம் கொஞ்சமா அவனை பண்படுத்தி கொண்டு வருது. நான் அந்த அக்கீதா சப்ஜெக்டுக்குள்ள போகலாம், நான் வெளியே பேசிட்டு வரேன், சரியா? இபாதத் அப்படிங்கிறது தொழுகையில எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமும் தொழுகிறது, எல்லாமும் தொழுகையை அறிந்திருக்கிறது, எல்லாமும் தஸ்பீஹை அறிந்திருக்கிறது என்று தெரிந்ததுக்கு மத்தியில தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொழுகைன்னா என்னன்னு படிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் மத்தியில தான் தொழுகைன்னா என்னன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படிச்சு தராங்க. எப்படி படிச்சு தராங்க? நேற்று நான் சொன்னேன், மெம்பர்ல படிச்சுட்டாங்க, அப்புறம் கீழே இறங்கி சஜிதா செஞ்சாங்க. இது அத்தனைக்கும் சில நியாயமான நடைமுறை ஒழுக்கங்களை, விதிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சுட்டாங்க. ஒருத்தருக்கு தொழுகை எது இல்லாட்டா கூடாதுங்க, ஒது இல்லாட்டா கூடாது. அடுத்து அடுத்து நியத்து இல்லாட்டா கூடாது. அடுத்து சுத்தமான ஆடை இல்லாட்ட கூடாது. அடுத்து சுத்தமான இடம் இல்லாட்ட கூடாது. ஓகே, இதெல்லாம் இல்லைன்னா தொழுகை நிச்சயாதுங்க சேராது. இது அத்தனையும் ஷர்த். நல்லா விளங்கிக்கோங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, அந்த வழிபாடு நிறைவேற வேண்டும் என்றால் அந்த வழிபாட்டிற்கு எது நிபந்தனைகளாக அமையுமோ அது கைகூடவில்லை என்றால் அந்த வழிபாடும் கூடாது. அல்ல ஏற்க மாட்டான். தொழுகை இல்லாட்டா என்ன கிடையாது? சொர்க்கம் கிடையாது. சரியா? தொழுகைக்கு ஒது இல்லாட்டா தொழுகை கிடையாது. ஒது என்பது அங்க சுத்தி உடல் அளவில் நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வது. அதே அளவிற்கு முக்கியத்துவம் எதுக்குண்டு? ஆடைக்குண்டு. அதே அளவிற்கு முக்கியத்துவம் எதுக்குண்டு? இடத்துக்குண்டு. அதே அளவுக்கு முக்கியத்துவம் எதுக்குண்டு? நீயத்துக்குண்டு. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. இது எல்லாத்துக்குள்ளே ஒருத்தர் ஒன்னா வரும்பொழுதுதான் அவர் எதுக்குள்ள வருவாரு? எதுக்குள்ள வருவாரு? தொழுகைக்குள்ள வருவார். நான் மற்றதெல்லாம் தொடரும். எதுக்குள்ள வருவாரு? தொழுகைக்குள்ள வருவார். அப்ப நீங்க தொழுகைக்கு வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா முதல்ல உங்களோடதெல்லாம் முதல்ல சிந்தனையில ஏற வேண்டியது எது? நீயத்து. முதல்ல உங்களுடைய சிந்தனையில ஏற வேண்டியது எது? நீயத்து. நீயத்து எப்ப வரும்? ஒருத்த முன்னால போய் கையை கால கட்டிக்கிட்டு 10 நிமிஷம் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தர் எப்ப வரும்? தன்னை அந்த இடத்தில் நிறுத்த கடமை இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒருத்தருக்குள் இருக்கும்போதுதான் வரும். நான் வேற வழி இல்லை, அந்த இடத்துக்கு நான் வந்து நின்றுதான் ஆகணும் அப்படிங்கிற புரிதல் இருக்கும் போதுதான் அந்த எண்ணம் வரும். இல்லைன்னா வராது. அப்படிதானே? இப்ப நீங்க சாதாரணமா உங்க வீட்டுல மோட்டர் போடுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் மோட்டர் போட்டு ஒரு 300 லிட்டர் தண்ணிய அடியில இருந்து உறிஞ்சி மேல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு வேலைக்கு ஒதுச்சிருங்க. எவ்வளவு செய்வீங்க? எவ்வளவு செய்வீங்க? ஒதுக்கு எவ்வளவு தண்ணி எடுப்பீங்க? 1 லிட்டர் எடுப்பீங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு காமிச்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முத்துல செஞ்சாங்க. ஒரு முத்துங்கிறது இந்த 2 கையையும் கூப்பி இதுக்குள்ள தண்ணி இருந்தா எவ்வளவோ அதான் ஒரு முத்து. இதுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. மொத்த உதவியும் செஞ்சு முடிச்சாங்க. நம்மளால முடியாது. சரியா? நம்ம அப்படின்னு செய்யல. பழகல அரபு நாட்டுல இன்னைக்கும் அப்படி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் அப்படி செய்யக்கூடியவங்க. ஒரு 1/2 லிட்டர் பாட்டில வாங்கிட்டு அதுல மொத்த உதவியும் செஞ்சு காலையும் கழிச்சுட்டு கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு வந்துருவாங்க. அப்படி ஆளுக்கு இன்னைக்கு அரபு நாட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு சாத்தியப்படும். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு என்ன செய்யாது? அது சாத்தியப்படாது. காரணம், நமக்கு உச்சா போயிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்துறதுனாலே நம்ம ஒரு 3 கப் வச்சுதான் நினைச்ச மாட்டோம், வரமாட்டோம். ஆனா இப்ப நீங்க யோசிங்க, 5 வக்து ஒரு டைமுக்கு 1 லிட்டர் அப்படின்னா 5 வக்துக்கு உங்க வீட்டுல ஒரு ஆளுக்கு மட்டும் எத்தனை லிட்டரு? 5 லிட்டரு. 5 உறுப்பினர்கள் அதுக்கு யூஸ் பண்ணா 25 லிட்டரு தானே? 5 25 லிட்டரு. இந்த 25 லிட்டர் தண்ணியை நீங்க உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்தா நீ அந்த 25 லிட்டர் தண்ணியை கொண்டு வர முடியும்? சாதாரணமா போட்டு கிடைக்குது, அது வேற விஷயம். கார்பரேஷன்ல கிடைக்குது, அது வேற விஷயம். ஆனால் அதை ஒரு நாளைக்கு 25 லிட்டர், ஒரு மாசத்துக்கு 25 3 750 லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து நீங்க ஒளிச்சேர்தா இருந்தா உங்களுக்குள் முதலில் இந்த அங்க சுத்தியை பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கணும். என்ன இந்த பெரிய ரிஸ்க்? எதற்காக என்றால் இறைவனுக்கு முன்னால் நிற்பதற்காக. எதற்காக? இறைவனுக்கு முன்னால் நிற்பதற்காக. அதே அளவிற்கு உங்க ஆடையில என்னென்னலாமோ படலாம், ஆனா அல்லாவுக்காக தொலை வரும்போது மற்ற எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு எதை பிடிச்சிட்டு வருவீங்க? அப்பவும் கூட நம்ம பள்ளிவாசல் ஒரு மாதிரி வரக்கூடியவங்க இருக்காங்க. அது அறியாம தான் காரணம், அது புரியாம தான் காரணம். ஆனா அப்படி வர முடியாது. யார் மேல வர போறீங்க? யா பனி ஆதம ஹுது ஸீனதக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசுறான்? ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுதும் நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். சும்மா நீட்டான ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லல. அல்ல,
அலங்காரமா நின்னுங்கன்னு சொல்றான். அலங்காரமா நிக்கிறதா முதல்ல என்ன ட்ரெஸ் போடணும்? சுத்தமான ட்ரெஸ் போடணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? சுத்தமான இடம் வேண்டும். இது அவ்வளவு எதுக்குங்க? இது அவ்வளவு எதுக்கு? ஒரு 2 ரக்காத்து தொழுது, ஒரு 2 ரக்காத்து தொழுது. நல்ல கவனிங்க. தொழுகை என்பது இறைவனுக்காக என்று வந்துவிட்டால், இறைவனுக்காக வந்து இருக்கக்கூடிய அந்த 2 ரக்காயத்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய மெனக்கெடுதல்ல உங்களை நீங்க சுத்தப்படுத்துற ஒவ்வொருக்கு, உங்களுடைய ஆடையை நீங்க கழுவக்கூடிய ஆடை கழுவுதல் இருக்கு, உடைய இடத்தை நீங்க சுத்தமா வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கு. இதை தாண்டி தான் முதல்ல அல்லாஹ் அக்பர் என்று ஒரு மனுஷன் அந்த இடத்துக்கு சொல்லி வர முடியும். ஒரு மனுஷனை இஸ்லாம் எப்படி கொண்டு வந்து ஒரு 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 வட்டத்திற்குள் நிறுத்துகிறது என்று பாருங்க. இங்கதான் மனுஷனா மாத்துது. எப்படி ஆளா மாத்துது? மனுஷனா முதல்ல மாத்துது இஸ்லாம். எப்படி? அல்லாஹ்வை நீ தொழுவதாக இருந்தால் நீ முதலில் உன் அளவில் என்னமான ஆளாக மாறிடணும். என்ன ஆளாக மாறிடணும்? சுத்தமான ஆளாக மாறிடணும். சுத்தம் இல்லாம என்ன செஞ்சாருங்க? அல்லாஹ்வை நெருங்க முடியாது. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில முஸ்லிம்களை பத்தி இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டுகள் ஒண்ணு என்ன தெரியுமா? சுத்தம் இல்லாதவங்க. யாரு இருக்கா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கலாம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்மை பத்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்று சுத்தம் இல்லாதவங்க. எதற்காக? அவங்க சுத்தபத்தமா இருப்போம், நாங்க அதுக்கு போவோம் இதுக்கு போவோம் அப்படின்னு இது ஒரு கணக்கு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த கணக்குக்குள்ள நம்ம இருக்க மாட்டோம். ஆனா அதை விட மிகச்சிறந்த சுத்தத்துல நம்ம முதல்ல இருப்போம். ஏன்னா நம்ம உச்சாரம் தான் நெஞ்சாகணும், கழுவி ஆகணும். நம்ம ஆடையில கூட எது பட முடியாது? சிறுநீர் பட முடியாது தானுங்க. தண்ணி கிடைக்கலன்னா எப்படி கழுவணும்? தண்ணி கிடைக்கல, உச்சாரம் எப்படி கழுவணும்? டிஷ்யூ பேப்பர் இன்னைக்கு அது நல்லா வந்துருச்சு இல்லையா? இல்லைன்னா அந்த உங்களுக்கு தின தந்தி யூஸ் ஆகுமா? தின கரம் யூஸ் ஆகுமா? செங்க கட்டி பாரக்கல்லாஹ். எப்போதும் கிடைக்கக்கூடியதை பத்தி தான் முதல்ல பேசணும். நல்லா விளங்கிக்கோங்க. சட்டம் இது மிக முக்கியமான சட்டம். பேப்பர் எப்போதும் கிடைக்காது. மண்ணாங்கட்டி எப்போதும் கிடைக்கும். பேப்பர் கிடைச்சாலும் உரியாது. சில பேப்பர் நினைச்சாது உரியாது. ஆனா பாருங்க, இஸ்லாமுடைய ஒழுக்கத்தை நீ தொழக்கூடியவனா இருந்தா, நீங்க எல்லாருமே பயணம் போறக்கூடிய ஆட்களா இருந்து நீங்க கண்டிப்பா அந்த அந்த மனநிலையோட தான் வண்டியில ஏறுவீங்க. நாளை காலையில ஃபஜ்ர்னா வண்டியில தொழ வேண்டி இருக்கும். எங்க தொழுவேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு இடையில உற்சாகத்தா என்ன செய்யன்னு தெரியாது. ஒரு 20 ரூபா கொடுத்து நினைச்சு ஒரு பாட்டில் வாங்கி போடுவோம். மேல தேவைன்னா ஊத்திக்கிடுவோம், தேவைன்னா நினைச்சு கீழே கழுவி விடுவோம். வருதா? இது ஏன் வருது? அல்லாஹ்வை தொழுவதாக இருந்தால் சுத்தம் இல்லாமல் அவன் முன்னால் நிற்க முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்கு குறைஞ்சபட்ச ஏற்பாடு. தண்ணியே கிடைக்கலன்னா எதை எடுத்துருவோம்? ஒரு வார்டு, ஒரு செங்கற்கட்டி, ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு உறிஞ்சிருவோம் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் உரிய முடியுமோங்கிறங்க. சுத்தத்தை பொறுத்த மட்டும் ஒரு பொதுவான உசூலை தெரிஞ்சுக்கிடுங்க. சுத்தம் நம்ம கண்ணுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் உணரும் அளவுக்கு தான் சுத்தம். நமக்கு தெரியாம சில நேரம் நம்மளோட என்ன இருக்கும்? அசுத்தம் இருக்குது. நல்லா விளங்கணும். சுத்தம் இருக்கு இல்லையா? சுத்தத்தை பொறுத்த மட்டும் நம்மால தெரிஞ்ச அளவுக்கு சுத்தப்படுத்தணும், அவ்வளவுதான். ஆனா நமக்கும் தெரியாம சில நேரம் நிச்சயம் அசுத்தம் முதல்ல. உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து உச்சாரத்துக்கு வருவாங்க, கழுவிட்டோங்கிற மனநிலையோட வருவாங்க. ஆனா கழுவுன பிறகு கூட ஒரு சில நேரம் நெசியலாம். அவருக்கு தெரியாமல் ஒரு சொட்டு நெசிஞ்சிடலாம், கடைசியா வந்துடலாம். இஸ்லாம் வந்து கழுவுறதுக்கு கூட நல்ல வழிமுறை இருக்குது. நான் இப்போ அந்த ஃபிக்ஹ் பாடம்லாம் நடத்தல, யதார்த்தமா சொல்றேன். உங்களுக்கு பம்ப் இருக்குன்னா பம்பை நல்லா அமுக்கணும். யூரின் முழுசா வந்துருச்சுன்னு என்ன செய்யணும்? உங்களுடைய சிந்தனை முழுசா உள்வாங்க, வாங்கிட்டு நல்லா கழுவணும். நல்லா கழுவுனா ஒரு தடவை இல்லை, 1க்கு 2 தடவை கழுவணும். கழுவி அசுத்தம் போயிருச்சுன்னு தோன்றி பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டு நகரணும் இல்லையா? நம்ம ஃபிக்ஹ்ல அதை இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தமா சொல்லித்துருவாங்க. என்ன செய்யணும்? விசாரிக்கிற இடத்துல உட்காந்து அப்படின்னு கணக்கிறும்னு சொல்லி தருவாங்க இல்லையா? கணக்குன்னு சொல்லுவாங்க. நப்சலாஸ்லாம் ஒழுங்கா யூரின் வெளியே போறதுக்கு கூட வழியை சொல்லித்தராங்க. உட்காரும்போது எப்படி உட்காருங்க? ஒரு சைடா உட்காருங்க, அந்த ஒரு சைடை தூக்கி உட்காருங்க. என்ன செய்யும்? உச்சா முழுசா வெளியே வரும்னு சொல்லி. இவ்வளவுக்கு பிறகு கழுவிட்டு வரும் பொழுதும் ஒரு நமக்கு தெரியாம ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு கிடையாது? நாம நிச்சயம் பொறுப்பு கிடையாது. அதுக்கு யாரு பொறுப்பு கிடையாது? நாம பொறுப்பு கிடையாது. ஆனா நல்லா விளங்கிக்கோங்க, நமக்கு ரப்புல் ஆலமீன் இது அத்தனையையும் படிச்சிருந்திருக்கான். அத்தனைக்கும் முதல்ல இருக்கிறது என்னன்னா,
அல்லாஹ்வின் முன்னால் தொழுகைக்கு நிற்க போறோம் என்ற அந்த ஒன்றே ஒன்றை தவிர வேற ஒன்று இல்லை. இந்த ஒன்றுக்காகத்தான் இந்த ஒண்ணுக்காகத்தான் இந்த பாய், இந்த ஒண்ணுக்காகத்தான் இந்த பள்ளி, வரையறுக்கப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துக்கான ஒரு சில புனிதம், அதுக்கான சில கட்டுப்பாடு. அப்படித்தானே? நீங்க இங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, ஆல்மோஸ்ட் 90% ஒதுவோட தான் இருக்கு. ஒது புரிஞ்சிருக்காது இன்னும். ஏன் ஒரு சபை ஒதுவோட தொழுதும் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கணும், அவ்வளவு பேர் எதோட இருக்கணும், சபை கலைகிற வரைக்கும் ஒதுவோடு இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்திற்கான புனிதத்தை பேணுவதற்காக. ஏன் அந்த இடம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக அப்படின்னு. அடுத்து வா, இப்போ என்ன வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, வழிபாடுகளில் வழிபாடு 2 டைப் இருக்கு. ஒன்னு ஃபர்து, இன்னொன்னு சுன்னத்துன்னு சொல்லுவோம். அந்த சுன்னத்துல நஃபீல். ஃபர்துன்னு சொன்னா அதுக்கு எதிர்ப்பதமா சொல்லக்கூடிய வார்த்தை அது என்ன கிடையாது, சுன்னத்து கிடையாது. ஃபர்துக்கு எதிர்ப்பது என்னது, நஃபீல். ஃபர்து என்றால் கடமையானது, நஃபீல் என்றால் உபரியானது. சரியா? ஃபர்து என்றால் கடமையானது, நஃபீல் என்றால் உபரியானது. நோன்பு ஃபர்தா சுன்னத்தா? ஃபர்து. நோன்பு கஞ்சி இப்ப எது பள்ளியாசலுக்குள்ள ஃபர்தா இருக்கு தெரியுதா? எங்க எல்லா இடத்துலயும் இந்த சிக்கல் வரும். நல்ல விளங்கிக்கோங்க. ஃபர்து இல்ல, சரியா ஃபர்து ரொம்ப கவனிக்கணும். ஃபர்து இருக்கு இல்லையா, ஃபர்தாவே பார்க்கணும். ஃபர்தை விட முடியாது. விட்டா என்ன கிடைக்கும், அரை விடும். சரியா? நஃபீல் இருக்கு இல்லையா, நஃபீல் என்ன செய்யலாம், விடலாம். நீங்களாக உபரியாக எடுத்து செய்தால் அது உங்களுக்கு என்ன தரும், நன்மையை தரும். தொழுகை எடுத்துக்கிட்டா தொழுகையிலையும் ஃபர்துன்னு ஒரு டாபிக் இருக்கு, நஃபீல் என்று ஒரு டாபிக். ஃபர்து என்பது ஒரு டாபிக் இருக்கு, நஃபீல் என்பது டாபிக் இருக்கு. ஃபர்து எத்தனை தொழுகையில? 5 வக்து. எப்பங்க? 5 வக்து. இரவுக்கும் பகலுக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை தான்? 5 வக்து தான். இந்த 5 வக்து மட்டும் போதும் என் உம்மத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எத்தனை தடவை கஷ்டப்பட்டிருக்காங்க? என் உம்மத்துக்கு 5 மட்டும் போதும் சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை கஷ்டப்பட்டிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அத்தனை தடவை அவருக்கு அறிவுரை சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அலக்கழிச்சுட்டாங்க. இல்ல உங்க உம்மத்தை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, முடியாது முடியாது, எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன், எங்க ஆட்கள்கிட்ட அனுபவிச்சுட்டேன், இதேதான் உங்களுக்கும் நிலைமை, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க 50ன்னு அவன் சொன்னான், சரிதான், உங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா எல்லாராலையும் அது முடியுமான்னு நிச்சயாது, நடக்காது, போயிட்டு வாங்க. அப்ப நமக்கு மேல கடமை எத்தனைங்க மொத்தம் தொழுகையில? 5 தான். ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து நஃபீல். சரியா? அது உபரி தான். சரியா? இஷாவுக்கு பின் சுன்னத்து உபரி தான். வித்ரு வாஜிபு, வாஜிபுனே பேர் வச்சாலும் அதுக்கு பேர் என்னதான், உபரி தான். அது எதுவுமே என்னவாக மாறாது, ஃபர்தாக மாறாது. ஃபர்த் என்பது என்ன, சுருக்கமா விளங்குவோம். ஃபர்த் என்பது செய்தே ஆக வேண்டும் என்று எதெல்லாம் இருக்கோ அது அத்தனை என்னங்க ஃபர்த். செய்யவில்லை என்றால் அதற்கு தண்டனை இருக்கும் என்று எதிர்க்கிறதோ அது அனைத்தும் என்னதான், ஃபர்து தான். செய்யவில்லை என்றால் எதுக்கெல்லாம் தண்டனை இருக்குமோ அது எத்தனை ஃபர்து இல்லையா? இப்ப நான் ஒளி செய்றீங்க, ஒளி செய்யக்கூடிய பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு நினையல, சரியாக கழுவல அப்படின்னா அதுக்கு தண்டனை உண்டுமா கிடையாதா? தண்டனை உண்டு. ஏன்? அது ஃபர்து. அது என்னது, ஃபர்து. நல்லா விளங்குங்க. நிறைய பேர் இங்க என்னமோ ஜமாத்து குடி போற மாதிரி அங்க இருந்து வேகமா தண்ணியை திறந்துட்டு கழுவுவான். எந்தெந்த பாட்டு நினைஞ்சதுன்னே தெரியாம ஓடி வந்தா பாவம் அவர்கள், அப்பாவிகள், விவரம் இல்லாமல் அது செய்கிறார்கள். அப்படி செய்ய முடியாது. சொன்னாங்களா இல்லையா, வயிறுள்ள அக்காம், சில கெண்டைக்கால்கள் நரகம் தான் அப்படின்னாங்க. சில கெண்டைக்கால்கள் நரகத்துக்கு தான் போகும். எது தெரியுமா சொன்னாங்க, ஒரு சஹாபியுடைய காலில் ஒரு கெண்டைக்கால் பகுதி மட்டும் நினையலைங்கிறத பார்த்துட்டு சொன்னாங்க அந்த கெண்டைக்கால் நரகத்துக்குரியது. அந்த கெண்டைக்கால் நரகத்துக்கு போனா அப்புறம் அவரு இங்க போவார்னு அர்த்தம், நரகத்துக்கு போவார்னு அர்த்தம். நல்லா விளங்கிடுங்க. ஃபர்தை செய்வதாக இருந்தால் அதை எதை ஃபர்தாக்குமோ அது அத்தனையும் ஃபர்த். அந்த ஃபர்துகளை செய்வது அனைத்தும் இறைவனுக்காக 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 என்ற எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வரும்போது அது அத்தனையும் இபாதத் 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 என்ற இடத்துக்குள்ள வரும். தொழுகையை மட்டும் நான் சொல்றேன். சரியா? இன்னும் தொழுகையில நம்ம பேசுறதுக்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு இத்தோட நினைச்சுவோம்.
முடிச்சுக்கிடுவோம். அன்புக்குரியவர்களே, ஒரு செய்தியை அழுத்தம் உங்களுக்கு சொல்றேன். தஸ்பீகா இருக்கட்டும், சலாத்தா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், அல்லாஹ்வை தியானம் செய்யறதா இருக்கட்டும், இது அனைத்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் செய்யுது. அதுல இருந்து கற்றுக்கிட்டு சரியா செய்யணும்னு சொல்லி முறையாக வழி நடத்தப்பட்டவர்கள், முறையாக பாடம் நடத்தப்பட்டவர்கள் தான் யாரு? மனிதர்களாகிய நாம். நமக்கு பர்தும் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது, பர்து அல்லாத நஃபீலும் நமக்கு சரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பர்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான முன்னால் இருக்கக்கூடிய ஷர்த், ஷுரூத், நிபந்தனைகள் என்ன செய்யப்படுது? முறையாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அனைத்தையும் பேணுவது நம் மீது உள்ள கடமை. இதுல நேரம் வரும், சுத்தம் வரும், இடம் வரும், இறைவனை வணங்கும் முறைகள் வரும். இது அத்தனை வரும். இது அத்தனைக்குள்ளும் இருக்கக்கூடிய யதார்த்தங்களை நான் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரக்கூடிய நாட்கள்ல சொல்றேன். முடிச்சுக்குவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த